ஹாய் குட்டீஸோட எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் வந்தாச்சா? ரியாவோட எக்ஸாம் பேப்பர்ஸும் வந்துடுச்சு. நல்ல மார்க்ஸ் மட்டும் தான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். மேக்ஸ்லேயும் தமிழ்லேயும் கொஞ்சம் கம்மி தான், அதை மட்டும் உங்ககிட்ட காமிக்கல. ரியாவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கொஷின் பேப்பர் கொடுத்து ஆன்சர் வந்து வேறு ஷீட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு ரியாவுக்கு புரியறதுக்குள்ளேயே எக்ஸாமே முடிஞ்சிருச்சு. ரியாவை பொறுத்த வரைக்கும் மார்க் வந்து கம்மியாக கூடயா அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. மிஸ் வந்து குட்டு போட்டிருக்காங்களா, வெரி குட் போட்டிருக்காங்களா, அப்போ நம்ம நல்லா எழுதியிருக்கோம் அப்படின்னு அதை நினச்சிக்கோம். அம்மா நான் தமிழையும் மேக்ஸையும் தவிர மற்ற எல்லாத்துலேயும் குட்டு வெரி குட்டு வாங்கியிருக்கேன்லம்மா, எனக்கு ஏதாவது வாங்கித்தா அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன வேணும்னு கேட்டால் கேஎஃப்சி கூப்பிட்டு போக சொல்லியாச்சு. கேஎஃப்சி போகிற அளவுக்கு அம்மாட்ட பட்ஜெட் இல்லைடா, வேணா சரவணா ஸ்டோரில் சிக்கன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அங்கே போய் சிக்கனும் பர்கரும் வாங்கி கொடுத்துட்டேன். நிறைய பேர் வீட்டில் மந்த் எண்டில் தான் ஏழை ஆவாங்க. ஏழை ஆகிறது மீன்ஸ் காசு இல்லாமல் போகிறது தான் சொல்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் மந்த் ஆரம்பிக்கும் போதே ஏழையாக தான் இருப்போம். நிறைய அப்பாவுக்கு சம்பளமே 18ஆம் தேதிக்கு மேலே தான் போடுவாங்க. அவங்க சிங்கப்பூர் போய் 2 வருஷம் ஆக போகுது. இன்னுமே ஃபினான்ஷியலாக நான் பண்ணுறதுலாம் சரியா தப்பாங்கிற ஒரு டவுட்லேயே இருப்பேன் எப்பயும். அதுவும் ரியா இந்த மாதிரிலாம் கேட்கும்போது வேண்டான்னு சொல்கிறதுக்கு மனசே வராது. வேறு செலவெல்லாம் கம்மி பண்ணிட்டு கூட அதுக்கு தேவையானதை நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு தான் தோணும். நீங்களும் என்ன மாதிரி தான் இருக்கீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.